கலைஞர் அவர்கள் திருமண உதவித்தொகை திட்டத்தை கொண்டு வரும்போது கல்வி தகுதியை வந்து நிர்ணயமாக வச்சாங்க. 8வது படிச்சாதுன்னா திருமண உதவித்தொகை, அதன் பிறகு அதை 10வதா மாத்துறாங்க. அப்போ எல்லா பெண்களும் இங்கே படிச்சாங்க. அது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு மாற்றம். மெயினாக மகளிர் குழு தான் மேடம். மகளிர் வந்து ஒரு 10 பேர் சேர்ந்த ஒரு குழு. அதில் சேர்ந்து எவ்வளோ பலன், ஒரு லோன் கொடுக்குறாங்க, ஒரு கடன் வாங்காதே அது மூலிமா நம்ம பயனடைகிறோம்ல. அதெல்லாம் ரொம்ப நன்றி. ஐயா வந்து மேலே மேலே இன்னும் பெண்களுக்கு நல்லது செய்யணும், அவரே வரணுன்று நாங்கள் சொல்லிக்கிறோம். ஃபஸ்ட்டில் வந்து டேட் ஆஃப் பர்த்து, கம்யூனிகேட்டிவ் சர்டிஃபிகேட்டுக்கெல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டுருந்தோம். நான் என்னோடய ஃபஸ்ட்டு பையனுக்கு எடுக்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. இப்போ செகண்ட் பேபிக்கு எடுக்கும்போது ரொம்ப சுலபமாக முடிஞ்சிச்சு அவங்கனால. நான் எது போட்டாலும் ஆன்லைனில் டக்குன்னு வருது. அதுக்காக முதல்ல எனக்கு ரொம்ப வணக்கம் ரொம்ப கடமைப்படுத்திருக்கேன். எல்லா விஷயமும் சுலபமாக முடியுது. ஃபஸ்ட்டில் ரொம்ப நாட்கள் ஆகும். எது வரும், ஒரு ரேஷன் கார்டு, எந்த ஒரு விஷயம் வரதும் ரொம்ப டிலே பண்ணுவாங்க. இப்போ வந்து ஆன்லைனில் பதிவு பண்ணோன்னா 1 மந்த்லேயே எல்லாமே சக்ஸஸ் ஆகுது, எல்லாத்துக்கும் வருது. ரேஷன் கார்டு வந்து ரொம்ப கஷ்டப்பட்டேன் ரேஷன் கார்டு இல்லாதன்னா. பட் வந்து இப்போ அந்த பயனடைஞ்சிருக்கேன். அதை ரேஷன் கார்டுக்கு பெற்றிருக்கேன். அதுக்கு ரொம்ப நன்றி சொல்கிறேன் சாருக்காக. வீட்டில் ஹவுஸ் ஒய்ஃபாக தான் இருந்தேன். இப்போ நான் வந்து டைலரிங் கிளாஸ் ஜாயின் பண்ணியிருக்கேன். நான் முதல்வனில் ஃபினிஷிங் ஸ்கூலில் ஜாயின் பண்ணியிருக்கேன். இங்கே வந்து நான் எல்லாத்தையும் பயனடைஞ்சிருக்கேன். எம்ப்ராய்டிங்கு, செல்ஃப் எம்ப்ராய்டிங் மேலே ஹாரி, சுடிதார், ப்ளவுஸ் இதெல்லாம் கற்றுக்கிட்டு நான் நல்லா இம்ப்ரூவ் ஆகணுன்றதுக்காக இங்கே வந்தேன். ஒரு ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்து இங்கே வந்து நான் சுயமாக சம்பாரித்து நான் இது பண்ணணுன்னு சொல்லிக்காக வந்திருக்கேன் மேம். எனக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்த எம்எல்ஏ சாருக்கும் ரொம்ப தேங்க் பண்ணுறேன் மேடம்.